மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் இன்னும் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்திலலாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். நேற்று சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இசைஞானி இளையராஜா உள்ளிட்டோர் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பேசின இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் குறித்து பல விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காரு. அதாவது என்னை இசைஞானி அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க, ஆனால் அதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்ற மாதிரியும், என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் மேடைகளில் பாட்டு வாசிக்கும் பொழுது அதற்கு மக்கள் கைத்தட்டுவாங்க. அந்த கைத்தட்டல்கள் எனக்கு கர்வத்தை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறப்ப அது எல்லாமே எனக்காக வரல, அந்த பாடலுக்காக வர கைத்தட்டல்கள்னு புரிஞ்சதுமே என்னோட கர்வம் எல்லாமே போயிடுச்சு. அதனால் என்கிட்ட நீங்கள் எல்லாருமே இப்போ இசைஞானின்னு கூப்பிட்றதுனால எனக்கு எந்த விதமான கர்வமும் கிடையாது. அந்த கர்வம்லாம் என்னை விட்டு போய் ரொம்ப நாட்கள் ஆகுது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உண்மையான பெயர் இளையராஜாவே கிடையாது, என்னுடைய பெயர் ஞான தேசிகன் அப்படின்றத எங்கள் அப்பா எனக்கு வச்சது, அது காலப்போக்கில் இளையராஜாவாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தினர் நிறைய இசையமைப்பாளர்கள் ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் கூட எடுத்தவங்களா இருக்காங்க. காரணம் அவங்களுக்கெல்லாம் இசை வரலை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இது பெருமளவில் இணையத்தில் சர்ச்சையும் உண்டாக்கியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.